ஹாய் காய்ஸ், மேல்நிலைப்பள்ளியில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு 2026க்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த பணியிடம் பொறுத்தவரைக்கும் நிரந்தரமான ஆசிரியர் வேலைவாய்ப்புல ஒண்ணு. ஸோ இந்த முதுகலை ஆசிரியர் வேலைவாய்ப்ப நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. தேவைப்படும் பாடம் பொறுத்தவரைக்கும் வணிகவியல் பாடம் வந்து பார்த்தீங்கன்னா தேவைன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. கல்வி தகுதி எம்.காம், பி.எட் நீங்க படிச்சிருக்கணும். இந்த ஜாப் முதுகலைங்கும்போது நீங்க எம்.காம் படிச்சிருக்கணும். இளங்கலைனா பி.காம் படிச்சிருந்தா கூட போதும். ஆனா இந்த ஸ்கூலுக்கு எம்.காம் தான் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பி.எட் நீங்க கம்பல்சரி. இனச்சுழற்சி பொறுத்தவரைக்கும் பொதுவான ஒண்ணு சொல்லிக் குடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்தவரைக்கும் நேர்காணல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் இருக்கும். விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிகிரி மார்க் ஷீட் பிகாம், எம்.காம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பி.எட் இதோட மார்க் ஷீட் பிளஸ் டிசி, ரெஸ்யூம் வித் ஃபோட்டோ. ரெஸ்யூம் ரெடி பண்ணியிருப்பீங்க. அதில ஃபோட்டோ இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. நீங்க பிரிண்ட் எடுக்கும்போது ஃபோட்டோ இருக்கிற மாரி எடுத்துட்டீங்களா கூட ஒண்ணும் இல்ல. ஏன்னா இப்பலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்கூலுக்குமே ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கேட்கறாங்க. அடுத்து ஒண்ணு ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. எனி அதர் சர்டிஃபிகேட் ஏதாவது நீங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த மாரி ஏதாவது படிச்சிருந்தீங்களா? அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்க சொல்றாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் இது மாரி எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வச்சிருந்தீங்களா குடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா குடுங்க. உங்களுக்கு முன்னுரிமை. சாதி சான்றிதழ் கேட்கறாங்க. அடுத்து ஒண்ணு பாருங்க, வேலைவாய்ப்பு அட்டை. இது எம்ப்ளாய்மென்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நாம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். நீங்க 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க எம்ப்ளாய்மென்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான். சம்பளம் பொறுத்தவரைக்கும் மென்ஷன் பண்ண கிடையாது. நேர்காணல்ல வந்து பார்த்தீங்கன்னா செல்லக்கூடிய முகவரி. நீங்க டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் போலான்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, த.க.கு மேல்நிலைப்பள்ளி. குன்றக்குடி, திருப்பத்தூர் வட்டம், சிவகங்கை மாவட்டம். 630206 இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போங்க. எப்ப போகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நேர்காணலுக்கான தேதி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு குடுத்துருக்காங்க பாருங்க. 27/1/2026 காலை 10 மணிக்கெல்லாம் உங்களுக்கு பள்ளி வளாகத்துல உங்களுக்கு நேர்காணல் நடைபெறும். இந்த சர்டிஃபிகேட் இந்த தகுதி எல்லாமே இருந்துச்சுன்னா, நீங்க டைரக்ட்டா கலந்துக்கலாம்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்ப மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க போகும்போது இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் பிளஸ் 2 ஆர் 3 காப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெராக்ஸ் எடுத்துருப்பாங்க. ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போங்க. உங்ககிட்ட என்னென்ன இருக்கு எல்லாமே கொண்டு போங்க. அவங்க என்ன கேட்கறாங்களோ அத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து குடுங்க. நீங்க நேர்காணல்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. இந்த ஜாப் உங்களுக்கானது தான். ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.